வீடியோ 5.6K வியூஸ் போயிட்டு. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நம்ம டிஸ்கார்ட் சர்வரும் ப்ரிப்பேர் ஆகிட்டு கூடிய சீக்கிரமாக இதுக்கு நான் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற கேட்டகரிஸ்லாம் உங்களுக்கு பாருங்கள். உங்களுக்கு புதுசாக எதுவும் இதில் ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கொடுங்க. நம்ம சர்வீஸ் ஏஜென்சிக்காகவே நான் தனியாக ஒரு கேட்டகரி வச்சுருக்கேன், ஏஜென்சி பூஸ்டர், ஃபஸ்ட் கிளைண்ட் கைடு. ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே இருக்கட்டும், இல்லை எஸ்எம்எம்ஏ ஏதாவது எந்த சர்வீஸ் பேஸ் பிஸ்னஸ் எடுத்தாலுமே கிளைண்ட் கிடைக்கிறது தான் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு எப்படி அவங்களுக்கு ரீச் பண்ணே தெரியாமல் இருப்பாங்க. இந்த ஸ்பேஸ் வந்து முக்கியமாக அவங்களுக்கு தான் இருக்கும். நான் ஸ்பெஷலாக அவங்களுக்காகவே தனியாக ஒரு கேட்டகரி எடுத்து வச்சுருக்கேன். இது ஃப்ரீ ரிசோர்ஸஸ். நமக்கு ஏதாவது இப்போது யூடியூப்லேயே இருக்கிற ஃப்ரீயாக இருக்கிற கண்டென்ட்ஸ் ஏதாவது நமக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சுன்னா அதை இதில் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அவுட்ரீச்க்கு, இது சர்வீஸ் டெலிவரிக்காக, அதுக்கப்புறம் நம்ம இதில் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கோம். இது வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய கம்யூனிட்டியாக பில்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். See you on the gym guys. ஸோ இன்றைக்கி என்னோடய ஒர்க் அவுட் ஷெடியூலில் புஷ் டே, அதாவது செஸ்ட் அண்ட் ஷோல்டர், அதுக்கப்புறம் ட்ரைஸப் வரும். இன்றைக்கி இந்த 3 ஒர்க் அவுட்டு
இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதையாக வந்திருக்கு திடீர்னு. ஏன்னா ஜிம்முக்குள்ளே வந்து ஒரு வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. ஜிம்முக்குள்ளே நான் வந்து நர்வஸாக இருந்தது ஃபஸ்ட் டைம் ஜிம்முக்கு அப்புறம் இப்போ தான் எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. கேமரா வேறு என் ஃப்ரெண்டு வந்து லென்ஸை தொட்டுட்டு போயிட்டான், அது வேறு எரிச்சல் ஆகிட்டு. Three-fourths of the people you will ever meet are hungering and thirsting for sympathy. Give it to them and they will love you. இப்போ நான் 9th சாப்டரில் இருக்கேன். நான் சொன்ன புக் How to Win Friends and Influence People. இந்த சாப்டரோட மாரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, be sympathetic with the other person ideas and desire. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒழுங்காக பழக தெரிலங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த புக் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி செஸ்ட் அண்ட் ஷோல்டர் ஒர்க் அவுட் சூப்பராக முடிஞ்சிச்சு. வர மந்த் செமஸ்டர் லீவாக இருக்கிறனால அந்த ஒரு மந்த் ஃபுல்லாக சீரியஸாக ஃபிட்னஸ்குள்ளே இறங்கலான்னு பார்த்தேன். அதுக்காக க்ரியேட்டின் சப்ளிமெண்ட்டும் எடுக்கலான்னு பார்க்கேன். சப்ளிமெண்ட் க்ரியேட்டின் எடுக்கலான்னு இருக்கேன். அதுக்காக ஷேக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இந்த ஃபிட்னஸ் ஜேர்னி ஃபுல்லாகவே விளாக் டைப்பாக தான் இருக்க போகுது. நான் என்னென்ன ஒர்க் அவுட்டுக்கு என்ன ப்ரோட்டீன் என்ன இன்டேக் எடுக்கிறேன், என்ன ப்ரீ ஒர்க் எடுக்கிறேன், என்ன போஸ்ட் ஒர்க் எடுக்கிறேன்னு தான் இருக்கேன். இப்போ ஹாஸ்டலில் இருக்கிறனால எனக்கு அந்தளவுக்கு ப்ரோட்டீன் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு மெயினாக வீடியோ எடுக்கிறது எதுக்குன்னா, இந்த 1 month ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்க போகுதுங்கிறத யூடியூப்பில் ஒரு ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு. இந்த 1 மாத ஜேர்னியில் என்னென்ன புதுசாக கற்றுக்கிறனோ அது ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி சொல்லி கொடுக்கேன். அதுக்கப்புறம் முக்கியமாக நிறைய பேர் எஸ்எம்எம்ஏ பிஸ்னஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் எனக்கு ஸ்க்ராட்ச்னு சொல்லித்தாங்க ப்ரோ, நான் உங்களுக்கு காசு வேணால் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்கள்கிட்ட டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லணுன்னா, நானே பிஸ்னஸ் ஒழுங்காக பண்ணிகிட்ருக்கிறது ஒரு 3 மாதமாக தான். என்கிட்ட டோட்டலாக இப்போ ஒரு 5 கிளைண்ட் தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு நான் ஒருத்தங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எனக்கு இன்னும் அந்தளவுக்கு நாலேஜ் வரல. நானே ட்ரையல் அண்ட் எரர் ஒவ்வொரு புதுசாக ஒரு டெக்னிக் கொண்டு வந்து அது ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகி அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நான் ஒருத்தனுக்கு சொல்லிக் கொடுத்து நானே ஒருத்தனுக்கு அரைகுறையாக சொல்லிக் கொடுத்து அவன் அரைகுறையாக பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நானே ஒரு லேர்னிங் ப்ராசஸில் தான் இருக்கேன். நிறைய நீங்கள் யூடியூப்லேயே ஃப்ரீயாக நிறைய பார்க்கலாம். இப்போது நான்லாம் ஃபீல்ட்லேயும் யூடியூப் வச்சு தான் நான் ஃபுல்லாகவே புதுசாக லேர்ன் பண்ணிருக்கேன். இதுக்கு புதுசாக உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நாலேஜ் வந்தால் புக்ஸ் நிறையவே இருக்குது. நான் உங்களுக்கு அதை பற்றி வேணாலும் சொல்கிறேன். ஒரு கோர்ஸ் எடுத்து விற்கிற அளவுக்கு இன்னும் பெரிய லால நான் அது உங்கள்கிட்ட கிளியராக சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது எஸ்எம்எம்ஏல டவுட் இருந்தால் வேணால் கேளுங்க, நான் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்குற அளவுக்குமே எனக்கு இன்னும் நாலேஜ் வரல. அந்தளவுக்கு ஒரு க்ளீன் கோர்ஸ் எடுக்கிற அளவுக்கு நான் மாறினேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கிளாஸாவோ இல்லை கோர்ஸாவோ உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கண்டென்ட் கொடுக்கணும்னு பார்க்குறேன். அது வரைக்கும் Day 1 vlog முடிஞ்சுட்டு have bigger goals, work for it.